Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக மாற அதிமுக ஆட்சியே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த 1500 பேர் அதிமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய புரட்சித் தமிழர், கழக ஆட்சியின் போது அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாரபட்சமின்றி சரிசமமாக அரசின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். கைத்தறி நெசவாளர்கள் அவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். விசத்தறி அவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிகமான கல்லூரிகளை திறந்தோம், அதிகமான பள்ளிகள் திறக்கப்பட்டன. வேற எந்த ஆட்சியிலையும் கிடையாது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பகுதி வளர்வதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, அதிகமான கல்லூரிகள் இந்த மாவட்டத்திலே திறக்கப்பட்டன. அதனால் இந்த மாவட்டம் கல்வியிலே ஒரு சிறந்த மாவட்டமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த உயர்கல்வி துறையில் பல கல்லூரிகளை திறக்கலாம். அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 68 கலை மற்றும் 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 வேளாண் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை உயர்கல்வி மூலமாக, அது உயர்கல்வி துறை என்ற ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறையின் மூலமாக இதை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்தோம். திறந்த கல்லூரியை திறந்து இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டும் இல்லை, ஒரே வருஷத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். நாமக்கல்ல பிரமாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவம், அதேபோல் சட்டக்கல்லூரி நாமக்கல்ல நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இதையெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய வளர்ச்சி, அதோட இந்த அறநிலைத்துறையின் மூலமாக இன்றைக்கு தொடர் செலவு ஆகிருக்குது. இந்த தொடர் செலவுனால அந்த கோயிலுடைய பராமரிப்பு குறையும். ஏன்னா அந்த நிதியிலிருந்து தான், அறநிலைத்துறையில் அந்தந்த கோயிலுக்கு நிதியிலிருந்து தான் அவர்கள் செலவழிக்க முடியும். அதைத்தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் குறிப்பிட்டாங்க. இதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், இதற்கு ஒரு நல்ல முடிவு காட்டணும். அது அதிமுக ஆட்சியினருக்கு அதற்கு தேவையான அறிவிப்பு வழங்கப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்து